3-digit number 101 has rotational as well as reflectional symmetry. Give 5 more examples of 3-digit numbers which have both rotational and reflection symmetry. ஓகே, முதல்ல எந்தெந்த டிஜிட்ஸ் எந்தெந்த நம்பருக்குலாம் முதல்ல எந்தெந்த சிங்கிள் டிஜிட் நம்பருக்குலாம் வந்து ரொட்டேஷனல் as well as ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி நம்ம எழுதிடலாம். ஸோ 0 to 9 வந்து பார்த்தீங்கன்னா 0 to 9 எந்தெந்த நம்பர்ஸ்க்குலாம் வந்து ரொட்டேஷனல் as well as ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ 0க்கு இருக்கு, 1 இப்படி போட்டிங்கன்னா இருக்கு. ஸோ 0 ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. நீங்க 180 டிகிரிஸ் நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பேக் த சேம் பொசிஷன், சேம் ஓரியன்டேஷன். ஸோ 0 டெஃபினெட்லி ஹேஸ் ரொட்டேஷனல் சிமெட்ரி. அதே மாதிரி 1க்கும் ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. 1யும் நீங்க 180 டிகிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த மாதிரி இருந்தா கிடையாது, இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி இருந்தா மட்டும்தான் அது ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருந்தா இருக்கும், இப்படி இருந்தா இருக்காது. சப்போஸ் இப்படி இருந்தா கிடையாது. ஓகேவா? ஸோ அது புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்படி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 1க்கு ரொட்டேஷனல் சிமெட்ரி இருக்கு. அதே மாதிரி நீங்க 180 டிகிரி ஃபிளிப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த சேம் எக்ஸாக்ட் மேட்ச். அது மாதிரி நீங்க 2 தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் சிமெட்ரி கிடைச்சிடும். ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி ரெண்டுத்துக்குமே இருக்கு. நீங்க இதை ஹாரிசான்டலா கட் பண்ணலாம், இதையும் ஹாரிசான்டலா கட் பண்ணலாம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியும் இருக்கு, ரொட்டேஷனல் சிமெட்ரியும் இருக்கு இந்த 2 நம்பருக்குமே. ஸோ இப்போ அடுத்த நம்பர் பார்க்கலாம். வேற எந்த நம்பருக்குலாம் இருக்கும் ஆக்சுவலா? வேற ஆக்சுவலா இன்னும் ஒரே ஒரு நம்பருக்கு தான் இருக்கு. ரெண்டுமே ரொட்டேஷனல் as well as ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இன்னும் ஒரே ஒரு நம்பருக்கு தான் இருக்கு. அது வந்து என்னன்னா இதுதான் 8. 8 நீங்க 180 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணாலும் உங்களுக்கு 2 மேட்ச் கிடைக்கும். அதே மாதிரி 180 இன்னொரு தடவை 180 ரொட்டேட் பண்ணா உங்களுக்கு 2 மேட்ச் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு ஒரு ஹாரிசான்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, வெர்டிகல் லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு 8க்கு. ஸோ இந்த 3 நம்பருக்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ஷன் as well as ரொட்டேஷனல் சிமெட்ரி ரெண்டுமே உண்டு. ஸோ 0, 1, 8 இந்த 3 நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. These 3 numbers have both reflection as well as rotational symmetry. So இந்த 3 நம்பர் வச்சு we have to create 5 more 3-digit numbers other than 101. So 101 நம்ம எழுதியாச்சு. இது தவிர நம்ம 5 3-digit நம்பர் கிரியேட் பண்ணணும். 5 3-digit numbers we have to create using these 3 digits. So இதெல்லாம் அழிச்சிடறேன் தேவையில்லாத. So 108 வச்சு நம்ம கிரியேட் பண்ணணும். We have to create 3 5-digit numbers other than 101. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? பேசிக்கா நீங்க 3 டிஜிட் இருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல 0 அலௌட் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, 2 சாய்ஸ் இருக்கு. இங்க ஆக்சுவலா 3 சாய்ஸ் இருக்கு. ஏன்னா ரிப்பிட்டேஷன் அலௌடுன்றதுனால நான் அப்படி சொல்றேன். இங்க வந்து 3 சாய்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். நான் அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அது வந்து பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஒரு சாப்டர் 11th இருக்கும். இன்ஃபேக்ட் 9th or 10th இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டேட் போர்டுக்கு. ஸோ அது படிச்சீங்கன்னா தெரியும். பட் பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 18 இருக்கும். 18 பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆக்சுவலா. இந்த 3 டிஜிட்டை யூஸ் பண்ணி நீங்க 3 டிஜிட் நம்பர்ஸ் எத்தனை கிரியேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் 18 பாசிபிலிட்டிஸ். 18